நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் பிரம்மமாய் ஒன்றாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாய் கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தான் உலகம் உய்ய. ஓம் வாக்தேவியை ச வித்மஹே பிரம்மபத்னி ச தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத். நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரிய சுவாமிகள் முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம், சங்கரமடம். தொலைபேசி செல் நம்பர் 9865098370, 9865098370. அடியேனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் தற்பொழுது காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 26/7/2021 முதல் 1/8/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய 12 ராசிகளுக்கு உண்டான நன்மைகள், தீமைகள், சுப அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், அதிர்ஷ்டமான திசைகள், இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு முன்னாடி இந்த வார விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 27/7/2021 செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி, விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தினம். விநாயகருக்கு உகந்த விசேஷ தினங்களில் அதுவும் ஒன்று. எனவே விநாயகரை நினைத்து விரதங்களை மேற்கொண்டு மாலை வேளையில் விநாயகரை வழிபட்டு வந்தால் இருக்கக்கூடிய எண்ணல்கள் விலகி இன்புற்றிருக்கலாம். அதே நாள் 27/7/2021 செவ்வாய்க்கிழமை அன்று வாஸ்து நாள். புதிதாக பூமியில் கட்டிடங்கள் துவங்கிறது, பில்டிங் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் பண்ண வேண்டிய தினம். அதனுடைய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமை காலை 7:42 முதல் 8:18 மணி வரை அந்த வாஸ்து சஞ்சரிக்கிறது. 29/7/2021 வியாழக்கிழமை தேய்பிறை சஷ்டி, முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். சஷ்டி விரதங்கள் மேற்கொள்வது மிகவும் அவசியம். முருகனை நினைத்து வழிபட வேண்டிய தினம். இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடகம், சிம்மம், கன்னி, கடகராசி, சிம்மராசி, கன்னிராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் இந்த வாரத்தில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். இறை வழிபாடு மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாரம். தொடர்ந்து நாம் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். மகம், பூரம், உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு நம்ம வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 26/7/2021 முதல் 1/8/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க இருக்கின்றோம். இந்த வார பலாபலன்களில் ராசியிலே செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை மிகச் சிறப்பானதுர யோகம். மருத்துவ செலவுகள், கடன்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகும். அறவே கடன் தொல்லைகள் விலகும். மருத்துவ சம்பந்தமான உடல் சம்பந்தமான நோய்கள் விலகும். அதே சமயம் மருத்துவத்திற்காக செலவு பண்ணியிருந்தோம்னா அதெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய அமைப்புங்கிறது முதல்ல சரியாகும். அதே மாதிரி பூமி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், விவசாயிகள், வேளாண்மை துறையில் பணிபுரியக்கூடியவர்கள், நிலத்தடி நீர், போர்வெல், அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். புதிய பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, கட்டுமான பணியாளர்களுக்கு நன்மைகள். அதே மாதிரியே ஹோட்டல்ஸ், ரிசார்ட் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்க, வீடு வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக பிழப்பை நடத்தக்கூடியவர்கள், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். மருத்துவக் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பானதொரு முன்னேற்றம். மருத்துவம், மின்சாரம், ரயில்வே, காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, கொடுக்கல் வாங்கல், ஆபரணம், ஜுவல்லரி இது சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு கூடுதல் நன்மைகள் உண்டாகும். ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் ராசிநாதன் புதன். அப்போது அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். தகப்பனாருடைய உடல்நலம் பாதிக்கப்படலாம், மருத்துவ செலவுகள் வரலாம். தகப்பனார் வழி சொத்துக்களும் விரயம் ஏற்படக்கூடிய அமைப்பு, பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய அமைப்பு ஏற்படுது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கல்வித்துறையில் இருக்கிறவங்க எச்சரிக்கை தேவை. அதே மாதிரியே தனியார் துறை, வியாபாரிகள், நிதித்துறை, நீதித்துறை,
ஐடி கம்பெனி, எழுத்து, பேச்சு, இயக்கம், வசனம், சினிமா, இயல், இசை, நாடகம், ஜோதிஷம் இதில் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாமே இந்த வாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை, கவனம் தேவை. விரயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய அமைப்பு. 5 ரூபா செலவாகிற இடத்துல 50 ரூபா செலவாகும். அந்த மாதிரி இருக்கும். பார்த்து நிதானமாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தொழில் ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்தில் ராகு பகவான் சந்திருக்கிறார். அதனால் யோகம் அதிகரிக்கும், தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும், திடீர் அதிர்ஷ்டம் யோகம், தொழிலில் எதிர்பாராத தனவரவுகள் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை. அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம் இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு கூடுதல் நன்மை ஏற்படும். உணவகங்கள், காய்கறி, மளிகை, புஷ்பம், பழம் இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். அதே மாதிரியே 7ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். திருமண யோகம், திருமண பாக்கியங்கள் உண்டாகும். புத்திரர் விருத்தி ஏற்படும், வம்ச விருத்தி ஏற்படும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், நகைகள் வாங்கி மகிழலாம். அதே மாதிரி இந்த வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் ஃபேன்சி பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர், சலூன் வச்சு நடத்துகிறவங்க எல்லாத்துக்குமே யோகங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ரணம், ரோகம், சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் சந்திருக்கிறார். அதனால் எதிரி, கடன், வியாதி உண்டாகும். இரும்பு சம்பந்தமான தொழில், வாகனங்கள் இயக்கும் பொழுது ஜாக்கிரதை தேவை, கவனம் தேவை. இரும்பு சம்பந்தமான ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், கட்டுமான உபகரணங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். பொதுவாக சிம்மராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த வார பலாபலன்களில் 85% நன்மைகள்னு சொல்லலாம். இது கோச்சார ரீதியான பலாபலன்கள். அதுபோக அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பமுடைய சிம்மராசி நேயர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 986550 98370 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரமூர்த்தி, நடராஜர். சிவபெருமானுடைய அம்சமான ஆடல் வல்லான் நடராஜ பெருமானை வணங்கி வந்தால் இந்த வாரம் தங்களுக்கு இனிமையான வாரமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.